வணக்கம். வெல்கம் டு TLH Crochet தமிழ். இந்த வீடியோல நம்ம இந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிச் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பேபி பிளாங்கெட். நீங்கள் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிளாங்கெட் பண்ணலாம், இல்லைன்னா ஷாலாகவும் பின்னலாம். இது ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் நிறைய கலர்ஸ் வச்சு பின்னினாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா 2 கலர்ஸ் மட்டும் கூட வச்சு பின்னலாம். இப்போ இந்த ஸ்டிச் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்துருக்கிற யான் வந்து ஹாபி ஸ்டோர் DK கேக் யான். இது வந்து செல்ஃப் ஸ்ட்ரைப்பிங் யான். இதிலே வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து தனித்தனியாக வேறு வேறு கலரில் யான் எடுத்துக்கலாம். குறைஞ்சது 2 கலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு நான் எடுத்துக்கிற ஹூக் வந்து 4 mm. நீங்கள் என்ன யான் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹூக் சைஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் வந்து 16ஓட மல்டிபிள்ஸில் போடணும். அதாவது 32, 48, 64 இந்த மாதிரி 16ஓட மல்டிபிள்ஸில் உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செயின்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 48 செயின்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 2 செயின்ஸ் போடணும். இப்போ நான் 48 போட்டேன், அது கூட 2 50 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ மொதல் செயினில் நீங்கள் ஸ்டிச் போட முடியாது, அதனால அதை விட்டுட்டு 2வது செயின்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்படியே வந்து ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க கடைசி வரைக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செயின் போட்டிங்களோ அதை விட ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு கம்மியாக வரும். இப்போ நான் வந்து 50 செயின்ஸ் போட்டிருக்கிறேன், அதனால் எனக்கு 49 ஸ்டிச்சஸ் வரும். ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சது. இப்போ நம்ம 2வது ரோ ஆரம்பிக்கலாம். ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு மொதல் 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. மொதல் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். yarn over பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்கும். yarn over பண்ணி அந்த 3 லூப் வழியாக எடுத்துடுங்க. இது வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே. அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே. yarn over பண்ணி ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துக்கோங்க. திரும்ப yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துக்கோங்க. இது டபுள் க்ரோஷே. அப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிச்சை விட்டுடுங்க. அதுக்கு அடுத்ததில் ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். 2 தடவை yarn over பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டிச் விட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுங்க. திரும்ப yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுங்க. இனி ஒரு தடவை yarn over பண்ணி 2 லூப் வழியாக எடுத்துருங்க. அப்புறம் ஒரு செயின், திரும்ப இன்னொரு ட்ரிபிள் ஸ்டிச். ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் இன்னொரு தடவை ட்ரிபிள் ஸ்டிச். அடுத்தது ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே. அப்புறம் ஒரு செயின், ஒரு ஸ்டிச் விட்டு அடுத்ததில் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்புறம் ஒரு செயின், அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நான் இந்த ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னா எங்கேருந்து எங்கே ரிப்பீட் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இது தேவையில்லை, உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன் என்னென்ன ஸ்டிச்சஸ் ரிப்பீட் பண்ணுறோன்ட்டு. ஸோ முதல்ல சிங்கிள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின், அப்புறம் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு இன்னொரு சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே ஆச்சு. ஒரு செயின், ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்தது ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்புறம் ஒரு செயின், ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே, திரும்ப ஒரு செயின், ஒரு ஸ்டிச் விட்டுட்டு
அடுத்ததுல ட்ரெபிள், ஒரு செயின், அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அடுத்ததும் ஒரு ட்ரெபிள், அப்புறம் ஒரு செயின், அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல டபுள் குரோஷே, ஒரு செயின், ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்ததுல ஹாஃப் டபுள் குரோஷே, அப்புறம் செயின் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ அந்த மார்க்கர்லேருந்து இது வரைக்கும் போட்ட ஸ்டிச்சஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஒரு செயின் போட்டு அடுத்த ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஒரு செயின் போட்டு ஹாஃப் டபுள் குரோஷே, அப்புறம் டபுள் குரோஷே, அப்புறம் 2 ட்ரிபிள் குரோஷே, திரும்ப ஒரு டபுள் குரோஷே, அப்புறம் ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே. இப்போ திரும்ப சிங்கிள் குரோஷேலேருந்து ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டிச் விட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டு அடுத்ததில் ஹாஃப் டபுள் குரோஷே, ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டு அடுத்ததில் டபுள் குரோஷே, செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டு அடுத்ததில் ட்ரெபிள், திரும்ப ஒரு செயின் போட்டு அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு ட்ரெபிள், அப்புறம் செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு டபுள் குரோஷே, செயின் போட்டுட்டு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்ததில் ஹாஃப் டபுள் குரோஷே, இப்போ ஒரு செயின் போட்டு அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு திரும்ப ரிப்பீட் சிங்கிள் குரோஷேலேருந்து. இப்படியே நீங்கள் கடைசி வரைக்கும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஹாஃப் டபுள் குரோஷே போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு கடைசி 2 ஸ்டிச்சில் சிங்கிள் குரோஷே போடணும். நடுவில் செயின்லாம் இல்லாமல் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் குரோஷே. இப்போ இந்த ரோ முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம 3வது ரோ ஆரம்பிக்கலாம். ஒரு செயின் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரோவில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஒரு ஒரு ஸ்டிச் அதே மாதிரி ஒரு ஒரு செயின் ஸ்பேஸ். முதல் சிங்கிள் குரோஷேயில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த சிங்கிள் குரோஷேயில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் அடுத்த அந்த செயின் 1 கேப்குள்ளே ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷேயில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த செயின் 1 கேப்பில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த டபுள் குரோஷேயில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறம் செயின் 1 கேப்பில் ஒரு சிங்கிள் குரோஷே, ட்ரெபிளில் ஒரு சிங்கிள் குரோஷே, திரும்ப செயின் 1 கேப்பில் ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்த ட்ரெபிள் சிங்கிள் குரோஷே. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் ஒரு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. முதல் ரோவில் எவ்வளோ சிங்கிள் குரோஷே இருந்ததோ அதே நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் தான் இதுலேயும் இருக்கும். இப்போ 4வது ரோ பார்க்கலாம். 4 செயின் போட்டுக்கோங்க. இது வந்து மொதல் ட்ரெபிள் ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும். நம்ம 2வது ரோவில் போட்ட அதே வேவ் பேட்டர்ன் தான் இப்பயும் போட போகிறோம். ஆனால் அது வந்து சிங்கிள் குரோஷேல ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து நம்ம ட்ரெபிளில் ஸ்டார்ட் பண்ணுறோம். திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ட்ரெபிள் போட்டுக்கோங்க.
இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டிட்ச் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல டபுள் crochet. அப்புறம் ஒரு செயின். அடுத்த ஸ்டிட்ச் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல half double crochet. அப்புறம் ஒரு செயின். அடுத்த ஸ்டிட்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல சிங்கிள் crochet. ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலயும் ஒரு சிங்கிள் crochet. அப்புறம் ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அப்புறம் half double crochet. ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு டபுள் crochet. அப்புறம் ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அடுத்ததுல ட்ரிபிள். அப்புறம் ஒரு செயின். அடுத்த ஸ்டிட்ச் விட்டுட்டு திரும்ப ஒரு ட்ரிபிள். ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அடுத்ததுல டபுள் crochet. அப்புறம் ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அப்புறம் half double crochet. அப்புறம் ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு சிங்கிள் crochet. அப்புறம் ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு திரும்ப ஒரு சிங்கிள் crochet. இதை இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே வாங்க. சிங்கிள் crochet, அப்புறம் half double crochet, டபுள் crochet, திரும்ப 2 ட்ரிபிள், திரும்ப டபுள் crochet, அப்புறம் half double crochet, அப்புறம் 2 சிங்கிள் crochet. இப்போ 2 சிங்கிள் crochet முடிஞ்சது. இனி அடுத்தது வந்து ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல half double crochet. அப்புறம் ஒரு செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அப்புறம் டபுள் crochet. செயின். ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு அப்புறம் ட்ரிபிள். அடுத்ததும் ட்ரிபிள். ஸோ ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஸ்டிட்ச் விட்டுட்டு திரும்ப ட்ரிபிள். அப்புறம் டபுள் crochet, அப்புறம் half double crochet, திரும்ப 2 சிங்கிள் crochet. இந்த ரோ எண்டில் கடைசி டபுள் crochetக்கு அப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு லாஸ்ட் 2 ஸ்டிட்சில் ட்ரிபிள் crochet. ஒரு ஸ்டிட்ச் விட்டுட்டு கடைசி 2 இதில் ட்ரிபிள். இப்போ அடுத்தது வந்து ஒரு சிங்கிள் crochet ரோ, ஒரு வேவ் பேட்டர்னுக்கு அப்புறமும் ஒரு ரோ வந்து சிங்கிள் crochet ரோ. ஸோ இது 5வது ரோவில் ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு இப்போது ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ்லேயும் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்தது 6வது ரோ. இதுவும் ஒரு வேவ் பேட்டர்ன் தான். ஆனால் இதில் வந்து நம்ம இந்த செயின் ஒன் ஸ்பேஸ் இல்லாமல் கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் போட போகிறோம். முதல்ல ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சிங்கிள் crochet. அடுத்த 2 ஸ்டிச்சஸில் half double crochet. அப்புறம் அடுத்த 2 ஸ்டிச்சஸில் டபுள் crochet. இப்போ அடுத்த 5 ஸ்டிச்சில் ட்ரிபிள்.
இப்போ அடுத்த 2ல டபுள் க்ரோஷே. அடுத்த 2ல ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்புறம் அடுத்த 3 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷே. இதுலேருந்து தான் நம்ம ரிப்பீட்ஸ் ஆரம்பிக்கிறோம். இது நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டி வச்சுருக்கிறேன். மூணு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. அஞ்சு ட்ரிபிள். அடுத்தது 2 டபுள் க்ரோஷே. அப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. இதுதான் நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டிய ஸ்டிச்சஸ். இப்போ திரும்ப வந்து சிங்கிள் க்ரோஷேலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஒரு 3 சிங்கிள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் 5 ட்ரிபிள், 2 டபுள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ திரும்ப 3 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க கடைசி வரைக்கும். கடைசியில் வந்து லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் க்ரோஷேயில் முடிக்கணும். அடுத்தது 7வது ரோ. இது சிங்கிள் க்ரோஷே ரோ. ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அடுத்தது 8வது ரோ. போன வேவ் பேட்டர்ன் ரோ வந்து சிங்கிள் க்ரோஷேல ஆரம்பித்தோம். அதனால் இது வந்து ட்ரெபிள் ஆரம்பிக்கணும். 4 செயின் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த 2 ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் 2 தடவை டபுள் க்ரோஷே. அடுத்த 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே. அப்புறம் 3 சிங்கிள் க்ரோஷே.
அப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, அப்புறம் 5 ட்ரிபிள் க்ரோஷே. அப்புறம் 2 டபுள் க்ரோஷே, 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே, 3 சிங்கிள் க்ரோஷே. இதை இந்த ரோ ஃபுல்லா இப்படியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இந்த ரோ முடியும்போது கடைசி 3 ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷே போடணும். இப்போ கடைசி 3 ஸ்டிச்சஸில் ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்தது 9வது ரோ ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ 10th ரோக்கு வந்து நம்ம 2வது ரோ ரிப்பீட் பண்ண போகிறோம். 2வது ரோ வந்து அந்த செயின் ஸ்பேஸோட உள்ள வேவ் பேட்டர்ன் ரோ. செயின் போட்டு திருப்பிட்டு மொதல் 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அப்புறம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதே மாதிரி ஒரு செயின் போட்டு அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு டபுள் க்ரோஷே. அப்புறம் ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு ட்ரிபிள். திரும்ப ஒரு செயின் போட்டு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு இன்னொரு ட்ரிபிள். அந்த மாதிரி அந்த 2வது ரோவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரோவில் வந்து சிங்கிள் க்ரோஷே ரோ 11வது ரோ. அப்புறம் 12வது ரோவில் வந்துட்டு நீங்கள் 8வது ரோ ரிப்பீட் பண்ணணும். 8வது ரோ வந்து இதே மாதிரி வேவ் பேட்டர்ன் ரோ, ஆனால் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஸ்டிச்சஸ் மட்டும் இருக்கிற வேவ் பேட்டர்ன் ரோ. அதுக்கு அடுத்தது 13வது ரோவில் சிங்கிள் க்ரோஷே ரோ. ஸோ 2வது ரோலேருந்து 13வது ரோ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அவ்வளோ தடவை நீங்கள் அந்த ரோஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா 2 வந்து செயின் ஸ்பேஸ் இருக்கிற வேவ் பேட்டர்ன், அப்புறம் 2 வந்து பிளேனா இருக்கிற வேவ் பேட்டர்ன், அப்புறம் ஒரு செயின் ஸ்பேஸ் வேவ் பேட்டர்ன், ஒரு பிளேன் வேவ் பேட்டர்ன். இதைத்தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். 2 செயின் ஸ்பேஸ், அடுத்தது 2 பிளேனு, அப்புறம் ஒரு செயின் ஸ்பேஸோடது, ஒரு பிளேனோடது. திரும்ப 2 செயின் ஸ்பேஸோட பேட்டர்ன், அப்புறம் 2 பிளேன் ஸ்டிச்சஸ் இருக்கிற பேட்டர்ன், ஒரு செயின் ஸ்பேஸ், அப்புறம் ஒரு பிளேன். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஒரு செயின் ஸ்பேஸ், ஒரு பிளேன், இந்த மாதிரி மாறி மாறியும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.